என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரும் நேயர்களுக்கு வணக்கம். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் மற்றும் பெல் பட்டனை அழுத்தவும். மிக்க நன்றி. வாருங்கள் கதைக்குள் செல்வோம். கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். தென்னன் என்ற இயற்பெயரைக் கொண்ட இவர் வேடர் குலத்தில் பிறந்தவர். வேட்டை ஆடுவதில் சிறந்தவர். நாணன், காடன் என்ற நண்பர்களோடு வேட்டையாட சென்றபோது காலத்தி மலையில் குடுமித்தேவர் என்ற சிவலிங்கத்தினை கண்டார். அந்நாள் முதல் வாயில் நீர் சுமந்து வந்து அபிஷேகம் செய்தும் தலையில் சொருகி வந்த மலர்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை செய்து பக்குவப்பட்ட பன்றி இறைச்சியை படைத்தும் வந்தார். இதைக் கண்டு ஆகம விதிப்படி குடுமித்தேவரை வணங்கும் சிவகோசரியார் எனும் பிராமணர் மனம் வருந்தி இறைவனிடம் முறையிட்டார். கண்ணப்பரின் அன்பினை சிவகோசரியாருக்கு உணர்த்த தென்னனார் வரும் வேளையில் சிவலிங்கத்தின் வலக்கண்ணில் குருதி வருமாறு செய்தார் சிவபெருமான். அதைக் கண்ட தென்னனார் பச்சிலை இட்டு மருத்துவம் பார்த்தார். அதன் பொழுதும் அடங்காத குருதியினை நிறுத்த தன் கண்களில் ஒன்றினை அம்பினால் அகழ்ந்து இலிங்கத்தின் கண்ணிருக்கும் இடத்தில் இட்டார். இலிங்கத்தின் வலக்கண்ணில் வரும் குருதி நின்று இடக்கண்ணில் குருதி வழியத் தொடங்கியது. தென்னனார் தனது இடக்கண்ணையும் அகழ்ந்தெடுக்க திட்டமிட்டு லிங்கத்தின் இடக்கண் இருக்கும் இடத்தினை தன்காலொன்றால் அடையாளம் செய்தார். பின் இடக்கண்ணை அகழ்ந்தெடுக்க எத்தனித்த பொழுது சிவபெருமான் நில்லு கண்ணப்பா என மும்முறை கூறி தடுத்தருளினார். கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரும் நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லன் எனப் பட்டினத்தாரும் கண்ணப்பரை குறிப்பிடுகின்றனர். மேலும் மாணிக்கவாசகர் தனது திருவாசகம் திருக்கோத்தும்பி பகுதியில் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டருளி என்று கூறுகிறார். அதாவது கண்ணப்பரின் அன்புக்கு ஒப்பாக அன்பு காட்ட இயலாத என்னையும் என்னப்பன் ஆட்கொண்டு அருளினார் என்றிய கூறுகிறார். இவ்வாறு பல்வேறு காலத்தில் பல்வேறு அடியார்கள் கண்ணப்பரின் அன்பினை பெரிதும் புகழ்ந்து பாடியுள்ளனர். வேடர் குலமைந்தன். ஒத்தப்பி நாட்டில் உள்ள ஓர் ஊர் உடுப்பூர் முற்காலத்தில் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாகும். இவ்வூரில் வேடவ சாதியினர் வாழ்வர். இவர்களுள் அதிபதியாக நாகன் என்பவர் இருந்தார். நாகனாரின் மனைவியார் தவதத்தையார். இவ்விருவரும் முருகப் பெருமானை கும்பிட்டு ஓர் தென்னிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தனர். அக்குழந்தைக்கு தென்னனார் என்ற நாமன் சூட்டிச் சீராட்டிப் பாராட்டி வளர்த்தனர். தென்னனார் வளர்ப்பெறை போல் வளர்ந்து 16 வயது பருவத்தை அடைந்தார். அவ்வேளை நாகனாரும் முதுமையுற்று முன்பு போல் வேட்டை தொழிலாற்றும் வலிமையற்றவரானார். ஆதலால் தன் மைந்தனுக்கு உடைத்தோலும் சுருகியும் அளித்து வேடுவ குல தலைவராக்கினார். முன்னித்தவத்தின் பயன். குலமுதலியாகிய தென்னனார் வேட்டை தொழில் தாழ்த்தியமையால் காட்டிற் பெருகிய கொடிய மிருகங்களை அழித்தற் பொருட்டு கன்னி வேட்டைக்குச் செல்ல ஆயத்தமானார். அவருடன் வேடுவ மறவரெல்லாம் திரண்டனர். கடி நாய்கள் முன்னே பாய்ந்து சென்றன. வேடுவரோடி வேட்டை காட்டை வளைத்து உட்புகுந்து பல்வேறு ஓசைகளை எழுப்பி வேட்டையாடலாயினர். கரடி, புலி, சிங்கம் ஆகியன தாளரவனவும் தலை துணிவனவும் குடர்செறிவனவுமாயின. அவ்வேளையில் கடியதோர் பன்றி வேட்டை காட்டினின்றும் வெளியேறி ஓடலாயிற்று. அதனைக் கண்ணுற்ற தென்னனார் தன் அடிவழியே முடுக்கிய கடுவிசையில் ஓடலாயினார். நாணன், காடன் என்போர் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். ஓடி இளைத்து ஒரு மரச் சூழலில் ஒதுங்கி நின்ற பன்றியைத் தென்னனார் தம் சுருகியைச் சேர்ந்த நாணனும் காடனும் இப்பன்றியைத் தின்று பசியாறி நீரும் குடிப்போம் என்றனர். தென்னனார், இக்காட்டில் நீர் எங்கே உள்ளது எனக் கேட்டார். நாணன் ஒரு தேக்கு மரத்தைக் காட்டி அம்மரத்துக்கப்பால் ஒரு குன்றின் அயலில் குளிர்ந்த பொன்முகலி ஆறு பாய்கின்றது எனக் கூறினான். பன்றியைக் காவிக்கொண்டு அவ்விடம் நோக்கிச் சென்று கொண்டிருந்தனர். வழியில் திருக்காலத்தி மலை தென்னனார் கண்ணில் பட்டது. பட்டதும் அம்மலைக்குச் செல்வோம் என்றார். மலைக்குச் சென்றால் நல்ல காட்சி காணலாம், அங்கே குடுமித்தேவர் இருப்பார், கும்பிடலாம் என நாணன் சொன்னான். மலையை நெருங்கிச் செல்ல தென்னாருக்கு இனம் புரியாததோர் சுக உணர்வு தோன்றியது. அவருக்கு தன்மேலிருந்து பாரம் போவது போன்ற உணர்ச்சி பெருகியது. மனதில் புதிரானதோர் உணர்வு அரும்பலாயிற்று. தேவர் இருக்கும் இடம் செல்வோம் என விரைந்து நடந்தார். பொன்முகலி ஆற்றை அடைந்ததும்
காடனிடம் தீ உண்டு பண்ணுமாறு கூறி தாம் நாணனுடன் சென்றார். ஆற்றில் தெளிந்த தீர்த்த நீர் அவர் சிந்தை தெளியச் செய்தது. குடுமித்தேவரிடம் பெருகும் அன்பின் சுகமே தனக்கேற்பட்ட புதிரான சுக உணர்வு என்ற விளக்கம் ஏற்படலாயிற்று. மலைச்சாரலை அடைந்தபோது உச்சிக்காலமாயிருந்தது. அவ்வேளையில் தேவர்கள் வந்து காலத்திநாதரை வழிபடுவர். அவ்வாறு வழிபடும்போது தேவதுந்துபி எழுதும். அவ்வாத்திய ஓசை தென்னனாருக்கு கேட்டது. இது என்ன இசை என்று கேட்டார். நாணனுக்கோ அது மலைப்பெருந்தேன்வண்டின் இரைச்சலாகவே தோன்றியது. தென்னனாரது முன்னை தவத்தின் பயன் முன்னே எழ முடிவிலா அன்பு பெருகலாயிற்று. அவ்வன்பும் நாணனம் முன்பு செல்லத்தான் மலை ஏறிச் சென்றார். தத்துவப்படிகளைத் தாண்டி சிவதத்துவத்தைச் சாரும் சிவஞானியாரைப் போல் சென்று கொண்டிருந்தார். இவ்வண்ணம் சென்று கொண்டிருந்த அன்பாளர் காண்பதற்கு முன்னமே காலத்திநாதரின் அருள் திருநோக்கம் தென்னனார் மேற்பதிந்தது. தென்னனார் முன்னைச் சார்பு முற்றாய் நீங்கியது. அவர் ஒப்பற்ற அன்புருவானார். அன்புருவான தென்னனார் மலை கொழுந்தாயுள்ள தேவரைக் கண்டார். அன்பின் வேகத்தால் விரைந்து ஓடிச் சென்று தழுவினார். மோந்தார், ஐயர் அகப்பட்டுக் கொண்டார் என ஆனந்தப்பட்டார். கரடி, சிங்கம் திரியும் காட்டில் இப்படி தனியாக இருப்பதோ என்று இறங்கினார். இறங்கி நின்ற தென்னனார் கண்ணில் தேவரின் உச்சியில் பச்சிலை பூ என்பன தெரிந்தன. நான் இது அறிவேன். முன்னர் உன் தந்தையாரோடு வந்த ஒருநாள் பார்ப்பான் ஒருவன் குளிர் நீராட்டி இலையும் பூவும் இட்டு உணவு படைத்து சில சொற்களும் சொல்லி நின்றான். என்றும் அவனே இச்செய்கை செய்தான் என நாணன் கூறினான். இதுவே திருக்காலத்தி நாயனாருக்கு இனிய செய்கை என்று அதை கடைப்பிடிக்க தென்னப்பர் ஆசை கொண்டார். நாயனார் பசியோடிருக்கின்றாரே, இவருக்கு இறைச்சி கொண்டு வர வேண்டுமென விரும்பினார். ஆனால் அவரை தனியே விட்டுச் செல்லவும் மனம் ஏவவில்லை. சற்று நேரம் சஞ்சலப்பட்ட பின் துணிவு கொண்டு கைகூப்பித் தொழுதுவிட்டு வில்லெடுத்து விரைவுடன் இறங்கிச் சென்றார். பான்றி கிடைக்கும் இடத்தை அடைந்து உருப்பறிந்து வைத்திருந்த இறைச்சியை தீயில் வதக்கி வாயில் சுவை பார்த்து இனியனவெல்லாம் கல்லையர் சேர்த்தார். இடையில் காடன் ஏதேதோ வினவினான். அவையெல்லாம் தென்னனார் காதில் விழவேயில்லை. நாணன் குடுமித் தேவரிடத்து வங்கினைப் பற்றி மீளாவலுடும்பென நின்ற அவர்தம் நிலையை காடனுக்கு எடுத்துக் கூறினான். இருவரும் இனிச் செயலில்லை, நாகனாரிடம் செல்வோம் எனச் சென்றனர். தென்னப்பார் கல்லையில் சேர்த்த ஊனமுது ஓர் கையிலும் வாயில் பொன்முகலி ஆற்று மஞ்சன நீரும் தலையிற் பள்ளித் தாமமும் பூக்கொத்து ஆகஸ்டு நாயனார் மிக்க பசியோடிருப்பாரென இறங்கியவராய் விரைந்து வந்தார். வந்து குடுமித்தேவரின் குடுமியில் இருந்த பூக்களைத் தம் செருப்படைந்த காலினால் துடைத்தார். வாயின் நீரினால் அன்பு உமிழ்வார் போல் அபிடேகமாடினார். தலையிலிருந்த பூங்கொத்துக்களை தேவர் குடுமியில் சூட்டினார். கல்லையிலிருந்து ஊனமுதை தேவரின் முன்பு வைத்து, இனிய ஓன் நாயனீரே, நானும் சுவை கண்டேன், அமுது செய்தருளும் என்று இவ்வாறான மொழிகள் சொல்லி அமுது செய்வித்தார். அந்தி மாலையானதும் இரவில் கொடிய விலங்குகள் வரும் என்று அஞ்சி வில்லுடான் நின்றார். இரவெல்லாம் கந்துயிலாது நின்ற வீரர் விடியற் சாமமான போது இன்று நாயனாருக்கு இனிய ஊனமுது படைக்க வேண்டுமென்ற ஆர்வம் கொண்டார். இருள் பிரியாத வேளையிலே காட்டினுள் புகுந்தார். அவரின் முன்னே அவரைப் பிரியாது திரியம் நாயம் சென்றது. அந்தணரின் அவதி. அன்று பகற்போதில் காலத்தி நாதரை அர்ச்சித்து வழிபட சிவகோசரியார் எனும் அந்தணர் பூசை திரவியங்களுடன் வந்தார். சாத்திரன் கற்ற ஆசார சிலரான அவ்வந்தணர் நித்தமும் சிவலிங்கத்திற்கு ஆகம விதிப்படி பசும் நெய் பூசி மணமிகு பூக்களோடு வில்வம் தூவி தூயாடை கட்டி எங்கும் மணங்கமழும் வண்ணம் வாசனை திரவியமிட்டு நேரன் தவறாமற் பூசை செய்பவராக சிவனுக்கே தன்னையர்படைத்துக் கொண்டவராக திகழ்ந்தார். சிவனாரின் சிறப்புகளுள் மெய்ச்சிலிருக்க வைப்பது யாதெனில் குணங்களில் இருவேறு துருவங்களாக இருப்பவரின் சிவனாரால் ஆட்கொள்ளப்படுவதே. வந்தவர் காலத்தியப்பர் முன்னிலையில் கிடக்கும் இறைச்சி எலும்பு என்பனவற்றைக் கண்டு திகைத்து கால்களை அகலமிதித்தபடியே நின்றார். 3 கால பூசை காணும் சிவலிங்கத்திற் இரத்த நெடி கமகமக்க மாமிசத் துண்டுகள் வில்வத்துடன் இணைந்து விரவிக் கிடப்பதைக் கண்ட அவர் கடுஞ்சினங்கொண்டார். வேட்டுவச் சாதியினரே இவ்வேலையைச் செய்தனராதல் வேண்டும் எனச் சோர்ந்தார். பூசைக்கு நேரம் தாழ்கின்றதென்ற உணர்வு எழுந்ததும் இறைச்சி எலும்பு என்பனவற்றை எடுத்து எரிந்து திருவலகு கொண்டு செருப்பு ஆடி நாயடி என்பனவற்றையெல்லாம் மாற்றியபின் பொன்முகலி சென்று நீராடினார். மீண்டு வந்து பழுது புகுந்து தீரப் பவித்திரமாம் செய்கே பிராச்சித்தம்
செய்து ஆகமவிதி முறைப்படியான பூசனை செய்து சென்றார். குடுமித்தேவருக்கு அன்பர் சுவை கண்ட ஊனமுது. இருள் பிரியா போதில் காட்டினுள் புகுந்த தென்னனார் தாமறிந்த வேட்டை திறத்தால் வேறு வேறு மிருகமெல்லாம் கொன்று ஓரிடத்தில் சேர்த்து வக்குவன வக்குவித்து கோலினர் கோர்த்து தீயினர் காய்ச்சி தேக்கிலை கல்லையிற் சேர்த்தார். அதிர் தேனும் பிழிந்து கலந்தார். முன் போன்றே பள்ளித் தாமமும் வாய்க்கலசத்து மஞ்சனமும் ஓனமுதமுமாய் காலத்தியப்பரிடம் விரைந்து வந்தார். இது முன்னையிலும் நன்று, நானும் சுவை கண்டேன், தேனும் கலந்தது, தித்திக்கும் என மொழிந்து திருவமுது செய்வித்தார். இவ்வண்ணம் பகல் வேட்டையாடி இனிய செய்கை செய்வதும் இரவில் கண்ணுறங்காது காவல் புரிவதுமாகத் தென்னப்பர் இருந்தனர். ஆகம முறைப்படி பூசனை புரிந்து சிவகோசாரியார் ஒழுகினார். நாணன் காடன் என்போர் சென்று சொன்ன சொற்கேட்டு ஆறா கவலையுடன் வந்த நாகனாரும் கிளையினரும் முயலும் வகையெல்லாம் முயன்றும் தம் கருத்து வாராமற் கைவிட்டுச் சென்றனர். அவன் நமக்கினியன் காலத்தினாதர். சிவகோசாரியார் நாளும் நாளும் நிகழும் அனுசிதம் குறித்து மிகவும் மனம் நொந்தார். இத்தீச்செயல் செய்தவன் எவனேனும் கழுவேற்றுவிட எண்ணினார். அவலன் செய்வது யாரென்றறிய ஈசனிடமே முறையிட்டார். அவர் பெருமானை வேண்டிய வண்ணம் துயின்ற வேளையிற் பெருமான் கனவில் தோன்றி, இச்செய்கை செய்பவனை நீ இகழ வேண்டாம். அவனுடைய வடிவெல்லாம் நம்மிடத்தில் கொண்ட அன்பாயமைவது, அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு, அவனுடைய செயலெல்லாம் நமக்கினியன். இதனை நாளை உமக்குக் காட்டுவோம். நாளை இரவுதான் கொழுவிட்டிருக்கும் இடத்தினருகே யுருமரத்தின் மரவிலிருந்து நடப்பனக் கண்டு மனந்தளிவாயன வாய்மொழிந்தார். சிவகோசாரியார் பெருமானது அருளிப்பாட்டை நினைந்து உருகிய சிந்தையராய் அற்புதம் அறியும் ஆர்வத்தோடு வந்து பூசனையாற்றி ஒளிந்திடவே திருவிளையாடற் காட்சியினிதே அரங்கேறியது. அப்பர் கண்ணை நிரப்ப தன் கண்ணே அப்பி கண்ணப்பரானார். தென்னப்பர் திருக்காலத்தி அப்பரைச் சேர்ந்து 5 பகலும் 5 இரவும் கழிந்தன. 6ஆம் நாள் விடியற் பொழுதில் கண் துயிலாது நின்ற கண்ணப்பர் வழமை போன்று காட்டினுள் சென்று வேட்டையாடி ஊனமுது ஆதியனவற்றுடன் வந்து கொண்டிருந்தார்ரு. அவருக்குத் தோன்றிய சகுனங்கள் சஞ்சலம் தருவரவாய் இருந்தன. தீய பறவைகளின் ஒலி கொண்டு இது இரத்தப் பெருக்கிற்கான துர்க்குறி எனத் துணுக்குற்றார். நாயனாருக்கு ஏது நேர்ந்ததோ என எண்ணியவராய் விரைந்து வந்தார். வந்தவர் பெருமானது கண்ணீர் பெருகும் இரத்ததைக் கண்டார். கண்டதும் பதைபதைத்து மயக்கமெய்தினார். அவரது வாயினீர் சிந்தியது. கை சோர்ந்து இறைச்சி சிதறியது. தலையின் பள்ளித்தாமம் சோர்ந்தது. நிலத்தில் துடித்து வீழ்ந்தார். விழுந்தவர் மயக்கம் தெளிந்து எழுந்து சென்று இரத்ததைத் துடைத்துப் பார்த்தார். இரத்தம் நிற்காமல் பெருகிக் கொண்டே இருந்தது. செய்வதறியாது பெருமூச்சு விட்டு மீளவும் சோர்ந்து விழுந்தார். வீழ்ந்தவர் எழுந்து வில்லும் அம்பம் கொண்டு இத்தீச்செயல் செய்த விலங்குகளுடன் வேடர்கள் உளரோ என்று எங்கும் தேடிச் சென்றார். எவரையும் காணாது வந்து பெருமானின் பாதங்களைக் கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுது புலம்பினார். ஓர் எண்ணம் எழுந்ததும் வெருண்டதோர் எருது போல் காடெங்கும் திரிந்து பச்சிலைகளைப் பறித்து வந்து கண்ணுட்பிழிந்து பார்த்தார். மருந்து பலன் தராமையால் நொந்தார். ஊனுக்கு ஊன் என்றோர் மருந்து நினைவு வரவே கண்ணுக்குக் கண் என்றோர் புத்தி புகுந்தது. ஆதலால் தமது ஒரு கண்ணை தோண்டி இரத்தம் பெருகும் பெருமானின் கண்ணில் அப்பினார். நின்ற செங்குருதி கண்டார். நிலத்தினின்றும் எறப்பாய்ந்தார். தோள் கொட்டினார். நன்று நான் செய்த இந்த மதி என மகிழ்ந்தார். மகிழ்ந்த அன்பாளர் மற்றைக் கண்ணினின்றும் குருதி பெருகுவதைக் கண்டார். கண்டதும் ஒரு கணம் கவலையுற்றார். மறுகணமே இதற்கோர் அச்சம் கொலேன், மருந்து கண்டேன் என்றவராய் தம் மற்றைக் கண்ணைத் தோண்ட முனைந்தார். கண் அடையாளம் காண்பதற்காகத் தன் இடது காலை பெருமானின் கண்ணில் ஊன்றினார். உள் நிறைந்த வெறுப்போடு அம்பினை ஊன்றினார். இச்செய்கை கண்டு தேவதேவர் தரித்திலர். தம் திருக்கையார் தடுத்தனர். கண்ணப்ப நிற்க என் வலத்தினில் என்றும் நிற்க என்று அமுத வாக்கு அருளினார். இதனை ஞானமா முனிவர் கண்டனர், கேட்டனர். தேவர்கள் பூமழை பொழிந்து வாழ்த்தினர். இதனிலும் பெரிய பேருண்டோ? தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி. லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும். நன்றி, வணக்கம்.